கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மூத்த தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளருடன் பேசிய பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார். பாஜகவில் வேட்பாளர்களை திரும்பப் பெறும் நிலையிலேயே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரம் என்றும் பாலகிருஷ்ணன் சாடினார். கச்சத்தீவை மீட்பதா வேண்டாமா என்கிற சர்ச்சை உண்மையிலேயே மோடி அக்கறை உள்ளவராக இருந்திருந்தா இந்த 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் தான் இருந்திருக்கிறார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை செயலாளர்களும் பல முறை இலங்கைக்கு போயிருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க கச்சத்தீவை பற்றி அங்கேயும் பேசலை, இங்கேயும் பேசலை. இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கச்சத்தீவை பேசுகிறாங்கன்னா உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவங்க பேசலை. இது ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்கள் கச்சத்தீவை பேசுறது எதுக்காக? மீனவர் பிரச்சனை. நீங்கள் மீனவர் பிரச்சனை இந்த 10 வருஷத்தில் என்ன பேசுனீங்க? ஒண்ணுமே பேசலையே. இந்து கடல்ல போற நம்முடைய கடல் கொள்ளையிலிருந்து நம்முடைய கப்பலை பாதுகாக்க முடியுது, வெளிநாட்டு கப்பல்களை எல்லாம் பாதுகாக்க முடியுது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு பலம் கொண்டிருக்கிற இந்திய ராணுவத்தினால தமிழ்நாட்டு மீனவர்களை மட்டும் காப்பாற்ற முடியலன்னா யார் எங்க போய் சொல்றது? ஆகவே இது ஒரு பச்சையான ஒரு அரசியல் வியாபாரம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது.